வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு கதையை பார்ப்போம். இன்றைக்கி பத்ம வியூகம் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் அர்ஜுனன், சுபத்ரா இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. சுபத்ரா நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்தால் குழந்தைங்க என்ன பண்ணும், வெளியில் நடக்கிறதெல்லாம் கேட்கும். அப்போ அர்ஜுனன் என்ன பண்ணால், சுபத்ராவுக்கு தூங்குகிற நேரத்தில் கதை சொல்லிக்கிட்டு இருந்தான். பாதி கதை தான் கேட்டா. அந்த கதை என்ன சொன்னான்னா, அந்த பத்ம வியூகத்துக்குள்ளே எப்படி போகிறதுங்கிறத மட்டும்தான் சொன்னான். எப்படி வரணுங்கிறத சொல்கிறப்ப கிருஷ்ணன் அர்ஜுனனை தடுத்து கூட்டிகிட்டு வந்துடுவான். எப்படி தடுப்பானா, சுபத்ரா தூங்கிட்டா, நீ அவளை தொந்தரவு பண்ணாத, வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவான். அப்போ போனதும் என்ன ஆகிடும், அந்த பாதி கதை தான் அந்த குழந்தை கேட்டிருக்கும். அந்த வியூகத்துக்குள்ளே எப்படி போகிறதுங்கிறது மட்டும்தான் அந்த குழந்தை கேட்டிருக்கும். மீதி வெளியில் வர்றதை அந்த குழந்தை கேட்டிருக்காது. அந்த குழந்தை யாருன்னா அபிமன்யு, வீர அபிமன்யு. அந்த அபிமன்யு வில்லு வித்தையிலெல்லாம் சிறந்து இருந்தான். இப்போ பாரத போர் வர்றப்ப அர்ஜுனனுக்கு மட்டுமே தெரியும் பத்ம வியூகம். ஆனால் அபிமன்யுக்கு பத்ம வியூகம் தெரியும். ஆனால் என்ன தெரியும், பாதி உள்ள போகிறதுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில் வர தெரியாது. அப்போ அர்ஜுனன் வேறு வேலையாக வெளியில் போயிடுவான். அந்த நேரத்தில் பத்ம வியூகத்தை கௌரவர்கள் 100 பேர் அமைச்சிருப்பாங்க. இப்போ இதை எப்படி உடைக்கிறது? அப்போ பாண்டவர்கள் சொல்கிறாங்களாம், 4 பேரும், நான் உன் பின்னாடியே வர்றோம், நீ உடைச்சிட்டு உள்ற போயிடு, நான் உள்ற வந்தால் அதை வெளியில் உடைச்சிடலாம் அப்படின்றாங்க. அப்போ இது தெரியாமல் அந்த குழந்தை என்ன பண்ணுவான், சின்ன பையன் தானே, அவன் என்ன பண்ணுறான், உள்ற போயிடுறான். ஆனால் உள்ற போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் பின்னாடி யாருமே வரலன்னதும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த இதுக்குள்ளே போயிட்டான். ஆனால் தனியாக மாட்டிக்கிட்டான். எல்லாரும் அபிமன்யு ஒரு வழியாக்கிட்டாங்க. கடைசியில் நான் வீரனாக தான் சாவ விரும்புகிறேன், எனக்கு ஒரே ஒரு வாள் கொடுங்க, நான் சண்டை போட்டு சாவுறேன் அப்படின்றான். அப்போ யாருமே கொடுக்கல. கர்ணன்ட்ட கேட்குறான், கர்ணா நீ தானம் கேட்டால் கொடுப்பில்ல, கொடு கர்ணான்னு கேட்குறான். கர்ணனும் என்ன பண்ணுறான், அபிமன்யுவுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து அபிமன்யு மேலே கத்தியால் குத்திடுறான். அப்போ அந்த வியூகத்தில் அபிமன்யு வீர மரணம் அடைஞ்சிடுறாரு. அப்போ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் முழுமையாக செய்யணும். ஸோ தேங்க்யூ.